கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் மாணவர்கள் ஏராளமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். பெண் குழந்தையும் தன்னுடைய தற்காப்பு கலை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த உள்ள எடுத்துட்டு வந்திருக்கோம். கோவை சரவணம்பட்டியில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழ்நாடு மட்டுமல்லாது ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களும் கலந்து கொண்டனர். சுத்துவரிசை, நெடுங்கம்பு வீச்சு, நடுக்கம்பு வீச்சு, மான்கொம்பு, வேல்கம்பு, இரட்டை கம்பு என பல்வேறு பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்றவர்கள் அடுத்த கட்டமாக சர்வதேச போட்டியில் பங்கேற்க அழைத்து செல்லப்படுவார்கள் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றிருக்காங்க. அதாவது சிலம்பம் அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரிய கலைகள்ல மிக முக்கியமானது. இன்னைக்கு தற்காப்பு கலைகள் மிக முக்கியம் அப்படிங்கறத வெளி உலகத்துக்கும் எடுத்து கொடுக்கணும். தனக்கும் ஒரு வாய்ப்பு அமையுது அப்படிங்கறது மாணவர்களுக்கிடம் மட்டும் இல்ல, பெற்றோர்களுக்குமே சொல்லிக் கொடுக்கிற வகையில குழந்தைங்களை உருவாக்கி கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த அமைப்புல. அதோட மட்டும் பார்த்தோம்னா இன்னைக்கு பெண்களுக்கு மிக அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு பெண் குழந்தையும் தன்னுடைய தற்காப்பு கலை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த உள்ள எடுத்துட்டு வந்திருக்கோம்.